4th standard science workbook my body lesson. Internal organs introduction. Find and circle the name of the internal organs hidden in the puzzle box. இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க? இன்டர்னல் ஆர்கான்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் மறைஞ்சிருக்கு. இதை நம்ம வட்டம் போட்டு காமிக்கணும், அதாவது சர்க்கிள் பண்ணி காமிக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்கு? ஸ்டொமக் கொடுத்துருக்காங்க, இதை ரவுண்ட் பண்ணிக்கணும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? படிங்க. HEART ஹார்ட், இதை ரவுண்ட் பண்ணிக்கணும். அடுத்தது இதை படிங்க. BRAIN பிரெயின், இதையும் என்ன பண்ணணும்? ரவுண்ட் பண்ணிக்கணும். இதையும் ரவுண்ட் பண்ணி காமிச்சிடலாம். அடுத்தது லங்ஸ், LUNGS லங்ஸும் என்ன பண்ணணும்? ரவுண்ட் பண்ணிக்கணும். இது எல்லாமே இந்த 4ம் இன்டர்னல் ஆர்கான்ஸ். ஓகேங்களா? அடுத்தது கலர் green for the external organs and red for the internal organs. இப்போ கிட்னி அப்படிங்கிறது எந்த பார்ட்ஸு? இன்டர்னல் ஆர்கன்ஸ், அதனால் நம்ம ரெட் போட்டிருக்கோம். அடுத்தது ஐஸ் பாருங்கள், எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ், அதனால் நம்ம க்ரீன் கொடுத்துருக்கோம். இயர்ஸ், இதுவும் எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ். ஹார்ட், ஹார்ட் எப்படி இருக்கும்? ஹார்ட் வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ். அடுத்தது லெக்ஸ், லெக்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ். அடுத்தது ஸ்டொமக், இதுவும் இன்டர்னல் ஆர்கன்ஸ். அடுத்தது லங்ஸ், லங்ஸும் இன்டர்னல் ஆர்கன்ஸ். அடுத்தது மவுத், இது எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ். இதெல்லாம் வெளியே இருக்குது. இந்த பச்சை கலரில், அதாவது க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே வெளி உறுப்புகள். மவுத்து, இயர்ஸ், ஐஸ், லெக்ஸ் எல்லாம் வெளியில் இருக்கிற உறுப்பு, அதை தான் எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ்னு சொல்கிறோம். அடுத்தது பிரெயின் பாருங்கள், இது இன்டர்னல் ஆர்கன்ஸ். இது என்னது? நோஸ், நோஸ் வந்து எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ். அடுத்தது பாருங்கள் பிரெயின், பிரெயின் வந்து இங்கே படம் அதாவது பிக்சர் கொடுத்துருக்காங்க. ரைட் த பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின். நீங்கள் இந்த பிரெயினோட பார்ட்ஸை இதில் எடுத்து எழுதணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹைண்ட் பிரெயின். ஃபோர் பிரெயின் அப்படிங்கிறது முன்மூளை, மிட் பிரெயின் அப்படிங்கிறது நடுமூளை, ஹைண்ட் பிரெயின் அப்படிங்கிறது பின்மூளை. நம்ம ஃபோர் பிரெயின்றது எப்பயும் முன்னாடி தான் வரும், அதனால் நம்ம முன்னாடி இங்கே ஃபஸ்ட்டு இங்கே இது எடுத்து எழுதுகிறோம். அடுத்தது மிட் பிரெயின், இங்கே க்ரீன் கலரில் இருக்குது இல்லைங்களா, இதுதான் மிட் பிரெயின். அடுத்தது ஹைண்ட் பிரெயின், இங்கே ஹைண்ட் பிரெயின் நம்ம எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா? மேட்ச் கொடுத்துருக்காங்க. கமாண்டிங் சென்டர், கட்டளை இடுறது, மூளை தானே கட்டளை இடும், பிரெயின். கமாண்டிங் சென்டர் பிரெயின் தான் நமக்கு. அடுத்தது பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? 3, ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹைண்ட் பிரெயின். பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் தான் இந்த 3யும் இங்கே கொடுத்துருக்காங்க, 3. அடுத்தது ப்ரொடெக்ட்ஸ் த பிரெயின், மூளையை பாதுகாக்கிறது எது? ஸ்குல், மண்டை ஓடு. ஓகேங்களா? அடுத்தது அவ்வளோதான். இதை பார்க்கலாம். ஃபைண்ட் அண்ட் ரைட் த கமெண்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் ஸ்கர்ட்டட் ஹேர். அதாவது நம்ம தமிழில் பார்த்தோம் இல்லையா, அறிவியலில் கட்டளை வார்த்தைகள் இதில் மறைஞ்சிருக்கு. இதில் நம்ம எடுத்து கண்டுபிடிச்சி எழுதணும். இங்கே பாருங்கள்,
எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க வாக். அப்போ இங்கே நம்ம ஒரு தடவை பார்த்துட்டு தான் எழுதணும். யூபி அப் எழுதலாங்களா? டேக் எழுதலாங்களா? அடுத்தது ரன், ஈட், ட்ரிங்க், ஸ்டாண்ட் அப். இதெல்லாம் கட்டளை வார்த்தைகள், இதெல்லாம் கமாண்ட்ஸ் வேர்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இங்கே நம்ம ஏற்கனவே வரைஞ்சிருக்கோம், அதாவது வரைஞ்சதை பார்த்துருக்கோம். அதை பார்த்து நம்ம இங்கே கலர் அடிச்சுக்கணும். அடுத்தது மேலே 4 பிரைன் அப்படின்னு எழுதிக்கிட்டால் மனசில் நமக்கு நல்லா பதியும். அடுத்தது நடுவில் க்ரீன் கலரில் இருக்கிறது மிட் பிரைன், இதை எடுத்து இங்கே எழுதிக்கணும். வயலட் கலரில் அடிச்சிருக்கோம் இல்லைங்களா, இது வந்து ஹைண்ட் பிரைன். எடுத்து கலர் அடிச்சுட்டு, பிரெயினுக்கு கலர் அடிச்சுட்டு இதை எல்லாம் எழுதிடணும். Thank you.